டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் எதன் அடிப்படையில் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனிடம் விசாரிக்க முடிவெடுக்கப்பட்டது என அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் எதன் அடிப்படையில் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனிடம் விசாரிக்க முடிவெடுக்கப்பட்டது என அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரனிடமும் எதன் அடிப்படையில் விசாரிக்க முடிவெடுக்கப்பட்டது என்பதை விளக்கமளிக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை நடவடிக்கையை எதிர்த்து ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் ரவீந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்நிலையில் அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் எதன் அடிப்படையில் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரனிடம் விசாரிக்க முடிவெடுக்கப்பட்டது என்பதை விளக்கமளிக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் எதன் அடிப்படையில் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவிச்சந்திரன் ஆகியோரிடம் விசாரிக்க முடிவெடுக்கப்பட்டது என அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 1000 கோடி ரூபாய் அளவிற்கு டாஸ்மாகில் முறைகேடுகள் தொடர்பாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து பின்னர் விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். அண்மையில் நடைபெற்ற இந்த சோதனை முடிவுகளில் விக்ரம் ரவிச்சந்திரன் வீடு மற்றும் அலுவலகங்களுக்கு சீல் வைத்தனர். இந்த நிலையில் அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கு எதிராக ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுவில் அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் சீலை அகற்ற உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் P லட்சுமி நாராயண் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஆகாஷ் பாஸ்கர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன், டாஸ்மாக் முறைகேட்டிற்கும் ஆகாஷ் பாஸ்கருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும், அவர் திரைப்பட தயாரிப்பாளர் என்றும், அவரது 2 செல்போன்கள் மற்றும் ஒரு லேப்டாப் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் விக்ரம் ரவீந்திரன் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் V கிரி மற்றும் அபுடுகுமார் ராஜரத்னம் ஆகியோர் விக்ரம் ரவீந்திரன் டாஸ்மாக் ஊழியராகவோ எதுவும் இல்லாத நிலையில் சம்பந்தமே இல்லாத அவரது வீடு மற்றும் அலுவலகத்தில் சீல் வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இதனையடுத்து எதன் அடிப்படையில் விக்ரம் ரவீந்திரன் வீடு மற்றும் அலுவலகத்தில் சீல் வைக்கப்பட்டது என அமலாக்கத்துறைக்கு கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், சீல் வைப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது எனவும் கேள்வி எழுப்பினர். மேலும் சோதனை நடத்தலாம் எனவும் ஆவணங்களை கைப்பற்றலாம் எனவும், ஆனால் எப்படி சீல் வைக்க முடியும் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் அமலாக்கத்துறை சட்டத்தை பின்பற்ற வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்களுடைய கருத்தினை பதிவு செய்தனர். இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞர், சோதனை நடத்த சென்ற பொழுது வீடு மற்றும் அலுவலகம் பூட்டியிருந்ததாகவும் அதன் காரணமாகவே சீல் வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் அமலாக்கத்துறை தொடர்பு கொள்ளுமாறு நோட்டீஸ் ஒட்டப்பட்டதாகவும், ஆனால் 1 மாதம் தலைமறைவாக இருந்துவிட்டு தற்பொழுது நீதிமன்றத்தை மனுதாரர்கள் நாடி இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதிகள், சோதனைக்கு சென்றபோது குறிப்பிட்ட நபர் இல்லை என்றால் போலீசார் உதவியுடன் கதவை உடைத்து சோதனை நடத்தியிருக்கலாம் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதனையடுத்து எதன் அடிப்படையில் இந்த விவகாரத்தில் இருவரையும் விசாரிக்க முடிவு செய்தீர்கள், சீல் வைக்க என்ன காரணம் இருக்கிறது என்பது தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜூன் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர்.